பெரியார் சிலைக்கு நடிகர் விஜய் மரியாதை செலுத்தியுள்ளார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க பத்திரிகையாளர் கலை நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம். நடிகர் விஜய் பெரியார் திடல் போக காரணம் என்னவாக இருக்கு சார்? நடிகர் விஜய் குழப்பத்தின் உச்சியில் இருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு தத்துவ ஞானமும் அரசியல் ஞானமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவர் ஏதோ ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக அரசியலுக்குள்ள வந்திருக்கிறார். மாற்று அரசியல் அவர் முன் வைக்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே போயிட்டு இருக்கவங்க பாதையில ஒரு போறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு திராவிட கட்சியினுடைய பாரம்பரியத்தை சுவீகரித்து கொண்டுதான் அவரும் செயல்படுவதாக எனக்கு தெரிகிறது. ஒரு மாற்று சித்தாந்தத்தை வைக்க அவருக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி ஏன் ஒரு மாற்று சிந்தனை இல்லாதவங்களை திரும்ப ஏன் மக்கள் ஏற்றுக்கொள்ள போறாங்க? ஏற்கனவே இருக்கிறவங்க பாதையிலே நீங்களும் போறதா இருந்தா மக்கள் உங்களை எதுக்காக ஏற்கணும்? அவங்களே வச்சுக்கலாமே. அதனால ஒரு தெளிவின்மை, அவர் குழப்பத்தின் உச்சியில் இருக்கிறார். என்ன சொல்றாரு? காமராஜர், அண்ணா, அம்பேத்கர் எல்லாரும் என்னுடைய வழிகாட்டிகள் சொல்றாரு. காமராஜருக்கு அண்ணாவுக்கு எவ்வளவு முரண்பாடு இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒரு தெளிவு இல்லாம பெரியாரையும் முன்னோடியா வச்சுக்கிட்டு திராவிட இயக்கத்தின் சாயல்ல தான் அவர் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. உதாரணமா அவர் திராவிட இயக்கம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க, தீபாவளிக்கு தெரிவிக்க மாட்டாங்க, மிலாடி நபிக்கு தெரிவிப்பாங்க. கிட்டத்தட்ட அவரு அப்ப கிறிஸ்தவ மதத்துக்கு ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஓணம் என்பது அது ஒரு இந்து மதம் சார்ந்த விழா தானே அது அவருக்கு தெரியல. இந்து மதம் சார்ந்த விநாயகர் சதுர்த்தி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஓணத்துக்கு எப்படி சொல்ற? அதுவும் இந்து மதம் சார்ந்தது தானே. ஒரு தெளிவற்ற தன்மை தான் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் சோபிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இங்க இடமும் இல்லை அவருக்கு. அவர் அதே சித்தாந்தத்தை கொண்டு வந்து இங்க நின்னாருன்னா எதுக்கு நீ புதுசா எல்லாரும் ஏற்கனவே இருக்கிறாங்களேன்னு மக்கள் சொல்லிடுவாங்க. அது அவர் உணர்வாரான்னு தெரியல எனக்கு. அவருக்கு அதுக்கான ஒரு சித்தாந்த தெளிவு அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கு யாராவது கூட இருக்கிறவங்க சரியான கைட்லைன்ஸா கொடுக்குற மாதிரி தெரியல. அதுவும் இல்லை. ஆக அவர் ஒரு வெற்றிடம் இல்லாத இடத்துல அவர் புகை நினைக்கிறாரு. அது நிச்சயமா சாத்தியமற்றதாகிவிடும். மேற்கொண்டு அவருடைய வெற்றிடத்தை உருவாக்குவதற்கான புதிய சித்தாந்தம் சிந்தனை என்பது அவரிடம் இல்லை. அதனால அவர் வரட்டுத்தனமான தத்துவத்தை தான் திரும்பவும் சொல்ல போறாரு. மக்கள் மாற்ற விரும்புறாங்க, மாற்று சித்தாந்தத்தை விரும்புறாங்க. அதை சொல்லணும். அம்பேத்கரை சொல்லணும், ஓகே. அம்பேத்கர் சொல்லிட்டு நீங்க மற்ற எல்லாரையும் சேர்த்து சொல்லும் போது அம்பேத்கருக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நீங்க குலைச்சிடுறீங்க. அம்பேத்கர் பாதை என்பது ஒரு தனி பாதை. அது அடித்தட்டு மக்கள், தலித் மக்களுடைய மேம்பாட்டுக்கான ஒரு போராட்ட பாதை. அதையும் காந்தியையும் இணைச்சிங்கன்னா எப்படி சரியா இருக்கும்? எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு நீங்க ஒரு கலவையாக, கூட்டு கலவையாக நீங்க ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குனா அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க யார் என்று தெரிய வேண்டும். யூ ஷுட் பெர்சானிஃபை சச் பிரின்சிபிள்ஸ். அதிமுக ஆரம்பிக்கும் போது அவர் கொஞ்சம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிடத்திலிருந்து கொஞ்சம் விலகி அண்ணா பாதையை சூஸ் பண்ணாரு. திராவிடம் என்பதை திமுக கையில் விட்டுட்டார். அதனாலதான் அவர் சோபிச்சாரு. அவரும் திராவிடம் பேசியிருந்தாருன்னா சோபிச்சிருக்க முடியாது. அவர் ஒரு மாற்று சிந்தனையை அங்கே கொண்டு வந்தாரு. அது மாதிரி ஏதாவது கொண்டு வர்றதுக்கு இவருக்கு தெளிவு இருக்கான்னு தெரியல. ஏராளமான விஷயங்கள், உலகளாவிய தத்துவங்கள் இருக்கு. அதுல அவர் அதையெல்லாம் படிச்சிருந்திருக்கணும். பெரிய பெரிய தத்துவ ஞானிகளுடைய அரிஸ்டாட்டில இருந்து எல்லாருடைய நூல்களையும் நீங்க படிச்சிருக்கணும். அதனுடைய சாராம்சத்தை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும். அதுல இருந்து ஒரு தமிழகத்துக்கு உகந்த ஒரு சிந்தனையை நீங்க கொண்டு வரணும். அதுக்கான தெளிவெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவரு 10க்கு 10ல் 11வது ஆளா தான் இருப்பார். அவர் வேற ஒன்றும் வாய்ப்பு இல்லை அவருக்கு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.